பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. பெரும்பான்மைக்கு 122 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையில் யார் முன்னிலை வகிப்பார்கள் என்று பெருமளவு எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்த நிலையில் அதை நிரூபிக்கும் விதமாக தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து அதிக வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்து வருகிறது. சுமார் 101 இடங்களில் பாஜக போட்டியிட்ட நிலையில் 80 இடங்களுக்கும் மேலாக பாஜக முன்னிலை வகிப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி 190க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு 122 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணி 190க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி உறுதியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து பீகாரில் பல இடங்களிலும் பாஜக கூட்டணியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தேர்தலில் பாஜக மட்டுமே 84 இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆற்றில் குதித்து மீன் பிடித்தாலும் ராகுல் காந்தியை மக்கள் நம்பவில்லை என்பதற்கு சான்றாக காங்கிரஸ் வெறும் 7 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. பெரும்பான்மைக்கு 122 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையில் யார் முன்னிலை வகிப்பார்கள் என்று பெருமளவு எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்த நிலையில் அதை நிரூபிக்கும் விதமாக தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து அதிக வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்து வருகிறது. சுமார் 101 இடங்களில் பாஜக போட்டியிட்ட நிலையில் 80 இடங்களுக்கும் மேலாக பாஜக முன்னிலை வகிப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி 190க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு 122 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக கூட்டணி 190க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி உறுதியாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து பீகாரில் பல இடங்களிலும் பாஜக கூட்டணியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தேர்தலில் பாஜக மட்டுமே 84 இடங்களில் முன்னிலை பெற்றிருப்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆற்றில் குதித்து மீன் பிடித்தாலும் ராகுல் காந்தியை மக்கள் நம்பவில்லை என்பதற்கு சான்றாக காங்கிரஸ் வெறும் 7 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிப்பதும் குறிப்பிடத்தக்கது.